பேசியிருந்த கருத்துக்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கில் விசாரணையை சந்திக்க தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தொடர்பான முழுமையான தகவல்களை தருவதற்காக இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, இபிஎஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல்கள் விவரம். கோபால், மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு அவதூறு வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலின் போது தயாநிதி மாறன் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசிய கருத்துக்கு எதிர்த்துதான் இந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எம்பி நிதியை தயாநிதி மாறன் முழுமையாக செலவழிக்கவில்லை என்ற ஒரு கருத்தினை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்திருந்தார் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன். இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி வழங்க வேண்டும் என்று எம்பி எம்எல்ஏக்கள் மீதான சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருந்தார். நேரில் ஆஜராகி தன் தரப்பு விளக்கத்தை அவர் வழங்கியிருந்தார். குறிப்பாக தனக்கு எதிரான இந்த அவதூறு வழக்கை நான் முற்றிலும் மறுக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அவருடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்த நீதிபதி ஜெயவேல் இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணையை சந்திக்க தான் தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தற்போது அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் மனுவும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கை விசாரிக்க தயாராக இருக்கிறேன் என்று அவர் தரப்பிலும் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு அடுத்த விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆஜராவது தொடர்பான எந்தவித உத்தரவும் நீதிபதி மூலமாக பிறப்பிக்கப்படவில்லை. எனவே இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி தன் தரப்பு கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துக்களை எல்லாம் நீதிபதி முழுமையாக பதிவு செய்த பிறகு இந்த வழக்கை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தற்போது அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். கோபால், நன்றி சிவா, விவரங்களுக்கு.